ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அனாமிகா நேரடியா போய் விஜய்ட்ட வந்து ரொம்ப நன்றி விஜய், எனக்காக நீ சப்போர்ட்டா பேசுனதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, உண்மைதான் நீ நிறைய மாறிட்ட, எனக்காக நீ நிறைய எவ்வளவோ பண்ற, அப்படிங்கும்போது நான் உனக்கு கண்டிப்பா நிக்குவேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு. அதை பார்த்துட்டு நம்ம பிரபா வந்து ரொம்ப வேதனை அடைகிறாங்க. அவங்க நடிக்கிறாங்களோ தெரியாம விஜய் இப்படி பேசியிருக்காப்லே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதே நேரத்தில் வந்து அனாமிகா வந்து என்ன பண்றாங்கன்னா, நேரா நம்ம பிரபாட்ட வந்து, இப்ப பாத்தியா முழுசாவே விஜய் வந்து என் பக்கம் மாறிக்கிட்டே வராப்ல, என்னோட நடிப்பு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தியா, பாத்துட்டே இரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உன்னை விட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. அவங்க ரொம்ப மனதளவுல ரொம்ப காயப்பட்டு போய் கிடக்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து மகா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா கேஷையும் வந்து அந்த எதிர் பார்ட்டியில வந்து கைப்பற்றிட்டு வந்துடுறாங்க. கைப்பற்றிட்டு வந்து வீட்டுக்கார்ட்ட வந்து கொடுத்துட்டு சொல்கிறாங்க, நான் வந்து அவங்கள நேரடியாக மீட் பண்ணி மிரட்டி அவங்கள 2 அடிய போட்டு இந்த மாரி நான் வாங்கியிருக்கேன். உங்கள காட்டிலும் நான் பலசாலி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓ! அப்படியா நீ ரொம்ப பலசாலியா? அங்க பார்ப்போம் அப்படின்றாரு. அப்ப என்னை தூக்கி பாருங்க. என்னைய நான் எவ்வளோ நேரம் நீங்க தூக்கி வைக்கிறீங்களோ, அவ்வளோ தூரத்துக்கு நீங்க தான் பலசாலின்னு ஒத்துக்கிறீங்க அப்படின்ட்டாங்க. அத கேட்டுட்டு சூர்யாவும் வந்து மகாவ தூக்கி அப்படியே சுத்துறாரு ஒரு சுத்து. சுத்துனது மட்டும் இல்ல, ரொம்ப நேரமே அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸோட எல்லாருக்கும் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் ஒருத்தவங்க உங்கள பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னோனே, என்ன யார் என்ன பார்க்க வந்திருக்காங்கன்னு அப்படியே விட்டுட்டு வெளில வராரு. வர நேரம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மகாட்ட அடிபட்டு வந்தவர் தான் அந்த மாரி சூர்யாட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா என்ன பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.